மீனராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மீனத்திற்கு அடிவயிறு, அரணாக்குடி கட்டினிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், அடிவயிறு, முதுகு, கைகால், பாதம், நகங்கள், கழிவு பாதைகளில் மலக்குடல், யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்துக்கலாம். சின்ன பிரச்சனை கூட பெரிதாகும். 40 நிமிஷம் ஒத்துக்கவே மாட்டேன், உடற்பயிற்சி செய்தால் தான் ஜென்ம சனியிலிருந்து தப்பிப்பீர்கள் என்பதையும், மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பீர்கள், புத்துணர்வு பெறுவீங்க. 7 நாள் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ராசி மீன ராசி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், இடமாற்றங்கள், பணவரவு, ஞான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், தெய்வ திருப்பணிகள், கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, ஆன்மீக குருவை தேடுவது, ஆசீர்வாதம் கிடைப்பது, தூக்கத்தில் மந்திர உபதேசம் கிடைப்பது என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான காலகட்டம். யோக பலத்தை தொடர்ச்சியாக இருந்த பெரிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வருவது, பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்து நிறைய தொழில் ஆரம்பிப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். அத்தனை சுபகாரியங்களும், திருமண தடை, புத்திர சந்தான தடை, வயது வரக்கூடிய அமைப்பு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். பெரிய அளவுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறுவது ஆச்சரியம்.